Hi friends, welcome back to my channel. Today என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டைப் ஆஃப் ஷெடியூலிங் இருக்குது. இது சிபியூ ஷெடியூலிங்கில் ஒன் ஆஃப் தி டைப் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிஎஃப் அப்படின்றது. இது வந்து ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஷெடியூலிங்குமே பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், ப்ரியாரிட்டி ஷெடியூலிங், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஷெடியூலிங், இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒன்ஸ் நம்ம ஒரு டைம் அதை நம்ம லேர்ன் பண்ணாலே ஈஸியாக என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அந்த ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு அப்படின்ற அந்த ஷெடியூலிங் மட்டும் நம்ம எத்தனை டைம் பார்த்தாலும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நானும் நிறைய வெப்சைட்ஸு, யூடியூப் இதெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான எனக்கு ஒரு லேர்னிங் எனக்கு கிடைக்கல. ஸோ நானும் நிறையா வெப்சைட்ஸ் நான் வந்து திரும்ப 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 எனக்கு புரிகிற வரையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியாக எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதை வச்சு ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணேன். எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டான ரிசல்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ இதை வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி தான் இப்போ இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இதனால் நான் இதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி ஷெடியூலிங்கோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் இங்கே எதுவுமே நான் போடலை. டேரெக்டாக இதை நான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்குலாம் புரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவை டேரெக்டாகவே நான் போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், புரியாத மாதிரி இருக்கும், நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி இப்போ இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்தாலே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நினச்சி தான் அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கிளாஸுக்குள்ள. ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் டேரெக்டாக அதுக்கான தியரியை சொல்லிவிடுவேன். ஆனால் கண்டிப்பாக குழப்பம் உங்களுக்கு. என்னடா ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ரிமைனிங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு உங்களுக்கு குழப்பம். நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக நான் ப்ராக்டிக்கலாக உள்ளே போயிடுறேன். உள்ளே போய்ட்டு நான் கேன்ஷாட் போடும்போது அதில் நான் ப்ராப்ளம் எழுதும்போது உங்களுக்கு வந்து இதுக்கான மீனிங் புரியும். அப்போ நான் உங்களுக்கு கிளியராக என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நான் கேன்ஷாட் போயிடலாம். இதுதான் ப்ராப்ளம். ஓகே, ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் டைம், அரைவல் டைம், இது 3 கொடுத்துருவாங்க. ப்ராசஸ் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராசஸ் இருக்குது. P1, P2, P3 அப்படின்னு 3 ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாச்சு, அரைவல் டைமும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கெயின் ஷாட் போட போகிறோம். ஓகே, நம்ம கெயின் ஷாட்டுக்கு ஒரு ஷாட் வந்து எம்டியாக போட்டிருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம வந்து உள்ளுக்க வந்து நம்ம ப்ராசஸ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எந்த ஷெடியூலிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அரைவல் டைம் வந்து மினிமமாக எது இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உள்ள சிபியூ அலோவ் பண்ணும். ஓகே, இப்போ அரைவல் டைம் வந்து மினிமமாக என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நமக்கு இருக்குது. ஸோ 0க்கான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா P1 தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு அலோகேட் பண்ணும் சிபியூ. ஓகே, இங்கே P1 எழுதியாச்சு. எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அலோகேட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே எடுத்துக்காது. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் எடுத்து ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், 7ல் 1 மட்டும் எடுத்தோம்னா என்ன ஆகும், மிச்சம் 6 இருக்குது. அப்போ அந்த 1 மட்டும் இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். அரைவல் டைம் எங்கே ஆரம்பிக்குது, 0. அப்போ அந்த 0வை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். புரிஞ்சா, அரைவல் டைம் மினிமமாக இருக்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ப்ராசஸ் P1 இங்கே நம்ம எழுதிக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதாமல் இதில் ஒரே ஒரு மில்லி செகண்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம நோட் பண்ணிக்கணும். எல்லா ப்ராசஸ்க்குமே, எல்லா ஷெடியூலிங்குமே ஸ்டார்டிங்கில் இதுதான் ப்ராசஸ். ஓகே, எழுதியாச்சு. 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரைவல் டைம் 0ல் வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து P1 ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்து 1 மில்லி செகண்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இந்த ஷெடியூலிங் என்ன ஷெடியூலிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது வந்து ப்ரீஎம்ப்டிவ் டைப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ ப்ரீஎம்ப்டிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆகாமல் ஒவ்வொரு மில்லி செகண்டும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ஒரு மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸுக்கு வந்து வழிவிடணும். ஓகேவா, அப்போ அடுத்த ப்ராசஸ் என்னவாக இருக்கும், P2, P3 இந்த அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ராசஸுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து வழிவிடும். ஓகேவா, அதான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படிங்கிறது. ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து வழிவிடும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்.
அப்போ 1 மில்லி செகண்டில் எந்த ப்ராசஸ் வந்து அரைவலில் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 மில்லி செகண்டில் என்ன அந்த அரைவல் டைமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் P2 இருக்குது. ஓகேவா? ப்ராசஸ் P2 இருக்குது. P2வோட பர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 3. அப்போ இந்த 3ல் என்ன பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு மில்லி செகண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 3ல் வந்து 1 போச்சுன்னா எவ்வளோ 2. அப்போ இங்கே இந்த ஒரே ஒரு மில்லி செகண்ட்ஸ் இங்கே எடுத்து எழுதிக்கணும். அதோட ப்ராசஸ் என்ன B2 இங்கே போட்டுட்டு அந்த ஒரு மில்லி செகண்ட் எடுத்து எழுதுறோம் இல்லையா, அதை வந்து இந்த 1ஓட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 + 1 எவ்வளோ 2. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே 1 மில்லி செகண்டு கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரைவல் டைம் 0க்கு அப்புறம் அடுத்த அரைவல் டைம் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 1. இந்த 1வது ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா B2க்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3ல் வந்து ஒரே ஒரு மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா 3ல் 1 போச்சுன்னா 2 இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த ஒரு மில்லி செகண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த 1 மட்டும் இங்கே போடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா P1ஓட, நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 1 அங்கே அங்கே எடுத்த ஒரு மில்லி செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2வாக மாறிடுது. ஓகேவா? இப்போ இந்த B2 ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். மொத்தம் எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா 2 மில்லி செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்குறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2வது அரைவல் டைம் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். 2வது அரைவல் டைம் இங்கே எதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணிக்கணும். இல்லை எது ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம்னு. இப்போ தான் நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளேயே உள்ளே வரப்போகிறோம். இப்போ ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட் அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம கான்செப்டுக்குள்ளேயே வர்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 ப்ராசஸும் ஒவ்வொரு மில்லி செகண்ட் ரன் பண்ணிட்டோமா, அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ரிமைனிங் டைம் ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் இல்லையா, எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் டைம் இருக்கும் இல்லையா, 7 போக மிச்சம் ரிமைனிங் டைம் என்ன 6, 3 போக மிச்சம் ரிமைனிங் டைம் என்ன 2. அப்போ இந்த 2 ப்ராசஸ்க்குள்ளே எது ஷார்ட்டஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதில் ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் என்ன அப்படின்றத செக் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம வந்து அல்காரிதத்தோட கான்செப்ட்டுக்கு இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ இதில் வந்து ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் எது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது எது அப்படின்னு பார்த்தோம்னா B2 தான். ஓகே, B2 என்னது 6 விட 2 கம்மியாக இருக்குது. அப்போ 1 மில்லி செகண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அப்போ 1 மில்லி செகண்ட் போக மிச்சம் எவ்வளோ இருக்குது 1. 2ல் 1 போச்சுன்னா 1 இருக்கா. அந்த 1 மில்லி செகண்ட் இங்கே எழுதும்போது என்ன ஆகும், எந்த ப்ராசஸ் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எகெயின் P2. அப்போ B2 இங்கே 1 மில்லி செகண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1 மில்லி செகண்ட் வந்து ஆல்ரெடி ரன் ஆன B2ஓட நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ 2 ப்ளஸ் இப்போ 1 மில்லி செகண்ட் எடுக்கிறோம் இல்லையா, 1 எவ்வளோ 2 + 1 3 மில்லி செகண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 3வது மில்லி செகண்ட்ஸில் எந்த அரைவல் டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே 3 இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சு, 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், 2 ஆயிடுச்சு, 2 இங்கே செக் பண்ண 2 இங்கே இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்ம ரன் பண்ண இந்த 2 ப்ராசஸையும் நம்ம ரிமைனிங் டைமை வச்சு கம்பேர் பண்ணோம் எது ஷார்ட்டஸ்ட்டுன்னு. அதில் B2 ஷார்ட்டஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் 1 மில்லி செகண்ட் எடுத்து இங்கே ஆட் பண்ணும்போது 3 நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த 3 அரைவல் டைமில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. அப்போ B3 ப்ராசஸ் வந்து அரைவல் டைம் 3ல் வந்து நமக்கு இறங்குது. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். இங்கே 4 இருக்கு இல்லையா, இந்த 4 வந்து 1 மில்லி செகண்ட் எடுத்து டேரெக்டாக நம்ம இங்கே எழுதிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம் வந்து இந்த 4 விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து அல்காரிதத்தோட கான்செப்ட். அடுத்த செகண்ட் லாஜிக் தான். நம்ம அடுத்த ப்ராசஸ் இறக்கும்போது இந்த 4 விட ஆல்ரெடி ரிமைனிங் டைம் இங்கே உள்ள ஆல்ரெடி ப்ராசஸ் ரன் பண்ணோம் இல்லையா, இதோட ரிமைனிங் டைம் ஆல்ரெடி இருக்கக்கூடியதில் வந்து சிறியதாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். 4 விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா B2. B1 வந்து 6 இருக்குது, B2 வந்து 1 இருக்குது. அப்போ இது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது 4 விட என்ன ஆகுதுன்னா அந்த B2 தான் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த B2 தான் திரும்ப என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ B2 அந்த 1ஐ என்ன பண்ணிடணும், எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அப்போ 3 + 1 எவ்வளோ 4. புரிஞ்சா? ஓகே, 4. இப்போ வந்து B2 வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B1ம் B3யும் இருக்குது. இது வந்து ரிமைனிங் டைமை வச்சு எது வந்து ஷார்ட்டஸ்ட்னு நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டுலேயே ஷார்ட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா B1ஆ B3ஆன்னு பார்க்கும்போது B1க்கு வந்து 6 இருக்குது, B3க்கு வந்து 4 இருக்குது. அப்போ இதில் ஷார்ட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா B3. அப்போ B3 இங்கே போட்டுட்டு அதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் என்ன 4 + 4 எவ்வளோ 8. அப்போ P3யும் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்த ரிமைனிங் டைம் பார்க்கும்போது P1 மட்டும்தான் லாஸ்ட்டாக இருக்குது, 6 இருக்குது. 6 அப்படியே போட வேண்டியதான். அப்போ இது 6 வந்து ப்ராசஸ் என்ன P1.
6 + 8 எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 14. 14 போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தாங்க ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. குழப்பிக்கவே வேணாம். எகெயின் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ப்ராசஸ் கொடுத்துருவாங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க, அரைவல் டைம் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கீழே நம்ம வந்து கெயின் ஷார்ட்டில் போடணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அரைவல் டைம் வந்து மினிமம் எது இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அரைவல் டைம் மினிமம் 0 இருக்குது. 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ப்ராசஸ் P1 வந்து CPU அலோவ் பண்ணுது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணணும். ஸோ ஒரே 1 மில்லி செகண்ட் எடுத்திருக்கேன். 1 மில்லி செகண்ட் 7ல் 1 போச்சு அப்படின்னா மிச்சம் 6 இருக்குது. திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த 1 மில்லி செகண்டில் ஏதாவது அரைவல் டைம் வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். வருது. அப்போ இந்த 1 மில்லி செகண்ட்ஸில் எந்த ப்ராசஸ் உள்ளே இறங்க போகுதுன்னா P2வை பார்க்கும்போது இங்கே 3 இருக்குது. இங்கே ஆல்ரெடி முன்னாடி நம்ம ரன் பண்ணோம் இல்லையா P1, இது வந்து கம்பேர் பண்ணணும். இந்த B2வை விட P1 கம்மியாக இருக்கான்னு கிடையாது, B2 தான் கம்மியாக இருக்குது. ஸோ P2 என்ன பண்ணுறோம், 1 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கிறோம். 1 மில்லி செகண்ட் எடுக்கும்போது 3ல் 1 போச்சுன்னா 2 இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அந்த B2வில் இங்கே என்ன பண்ணுறோம், அந்த 1 மில்லி செகண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த 1விட இந்த 1 இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கு இந்த 1 ஆட் பண்ணோம்னா 2ஆக மாறிடும். திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2 அரைவல் டைமில் ஏதாவது ப்ராசஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். எதுவும் கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த 7ஐயும் இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுறோம். எது கம்மியாக இருக்கணும் ரிமைனிங் டைமில். திரும்ப B2 தான் கம்மியாக இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறோம், B2 எடுத்து திரும்ப எழுதும்போது 2ல் வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கிறோம். 2ல் 1 போச்சுன்னா 1 இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த 1 இங்கே ஆட் பண்ணும்போது 2ஓட அந்த 1 ஆட் பண்ணும்போது 3ஆக மாறிடுது. ஓகே, B2 வந்து 3 மில்லி செகண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து அரைவல் டைமில் நிற்கிதான்னு பார்க்கும்போது நிற்கிது. எதுன்னு பார்த்தோம்னா B3. ஓகே, P3க்கான ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் 4. இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரன் ஆன ப்ராசஸ் வந்து ஏதாவது கம்மியான டைமாக இருக்கான்னு செக் பண்ணும்போது இருக்குது. எதுன்னு பார்த்தோம்னா B2 1 மில்லி செகண்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வழி விடுறோம். ஸோ B2 என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஆல்ரெடி 3 வந்து மில்லி செகண்டில் ரன் ஆகிருக்கு. ஸோ 3 + 1 என்ன ஆகிடுது, 4 ஆகிடுது. கம்ப்ளீட்டாக P2 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. திரும்ப B3 எக்ஸிக்யூட் ஆனதுக்கு மிச்சம் என்ன இருக்குது, P1 B3 தான் இருக்குது. இதில் எது ரிமைனிங் டைமில் எது வந்து ஷார்ட்டஸ்ட்டுன்னு பார்க்குறோம், 6ஆ 4ஆன்ட்டு. B3 தான் கம்மியாக இருக்கும். ஸோ B3 என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுட்டு ஆல்ரெடி 4 இருக்குது. 4 + 4 எவ்வளோ, 8 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். திரும்ப ரிமைனிங் B1 தான் லாஸ்ட்டாக இருக்குது. B1ஓட மொத்த ப்ராசஸை இங்கே லாஸ்ட்டில் எழுதிடுங்க. ஏன்னா அடுத்த ப்ராசஸ் கிடையாது கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அப்படியே இதோட கால்குலேட் பண்ணி போட வேண்டியது. மொத்தம் என்ன ஆகுதுன்னா 14 அப்படின்னு மென்ஷன் ஆகிடுது. இவ்வளோ தான் ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக இன்னமும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை விட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய நான் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சில இதை வந்து சொல்லாமல் விட்டுருப்பாங்க, ஒரு சிலதை வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னெல்லாம் டவுட் இருந்ததோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்றது நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான டர்ன் அரவுண்ட் டைமும் வெயிட்டிங் டைம் எப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, டர்ன் அரவுண்ட் டைமோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம வந்து டர்ன் அரவுண்ட் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். P1ஓட கம்ப்ளீஷன் டைம் எது, P1 லாஸ்ட்டில் எங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதோட கம்ப்ளீஷன் டைம் வந்து லாஸ்ட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 14th தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ளீஷன் டைம் அப்படிங்கிறது 14 மைனஸ் இதோட அரைவல் டைம் என்ன, B1ஓட அரைவல் டைம் வந்து 0. 14 - 0ல் 14. B2க்கு செக் பண்ணும்போது B2 நிறையா எழுதியிருப்போம். B2ன்னு லாஸ்ட்டாக எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதான் அதோட கம்ப்ளீஷன் டைம்னு எடுத்துக்கணும். அப்போ B2ஓட கம்ப்ளீஷன் டைம் என்ன, 4 மைனஸ் அதுக்கான அரைவல் டைம் என்ன, B2க்கு 1. 4 - 1 = 3. B3யோட கம்ப்ளீஷன் டைம் என்ன, 8 மைனஸ் அதோட அரைவல் டைம் என்ன, 3. 8 - 3 = 5. இதுதான் இதுக்கான டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எப்படி பார்க்குறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இதுதான் இதுக்கான ஃபார்முலா.
இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா P1ஓட டர்ன் அரவுண்ட் டைம் என்ன 14 மைனஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னது 7. 14ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 7. B2ஓட டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் இதோட ஃபர்ஸ்ட் டைம் 3 minus 3 is equal to 0. B3ஓட டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5. அதோட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4. 5 minus 4 is equal to 1. இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணோம்னா 8/3 மூணையும் கூட்டி 3ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். இவ்வளோ தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்றது. இது வந்து எதோட வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டோட ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. ஓகே, அது நீங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.